வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் என்ன பார்க்க இருக்கேன்னா, இந்திய அணியின் கேப்டன் ரோஹித் சர்மாவுக்கு ஏற்பட்ட புதிய பிரச்சனை. அதை அறிந்து அதை தீர்த்து வைத்த இந்திய அணியின் துணை கேப்டன் ஹர்திக் பாண்டியா. அதை பற்றி தான் பார்க்க இருக்கோம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆள் இருந்தால் செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற இந்த வீடியோ வரும். வாங்க என்னென்னு இந்த வீடியோக்குள்ளே போய் முழுசாக தெரிஞ்சுக்கலாம். T20 உலகக்கோப்பை தொடரில் இந்திய அணிக்கு புதிய சிக்கல் ஒன்று எழுந்துள்ளது. தற்பொழுது அமெரிக்காவில் நடைபெற்ற இந்திய அணி குரூப் லீக் சுற்றில் அனைத்து போட்டிகளிலும் வெற்றி பெற்றுள்ளது. இந்திய அணி தான் விளையாடிய 4 போட்டிகளில் 3இல் வெற்றி பெற்றது. ஒரு போட்டி மழையால் கைவிடப்பட்டது. இதையடுத்து இந்திய அணியானது அடுத்த சுற்றான சூப்பர் 8 சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. சூப்பர் 8 சுற்றில் ஆப்கானிஸ்தான், ஆஸ்திரேலியா, வங்கதேசம் போன்ற கடினமான அணிகளை இந்திய அணி சந்திக்க உள்ளது. அந்த போட்டிகள் அனைத்தும் வெஸ்ட் இண்டீஸில் நடைபெற உள்ளது. அங்கு உள்ள மைதானங்கள் சுழற்பந்து வீச்சுக்கு சாதகமாக இருக்கும் என்று கூறப்படுகின்றது. எனவே இந்திய அணியில் கூடுதலாக ஒரு சுழற்பந்து வீச்சாளர்களை சேர்க்க வேண்டிய கட்டாயத்தில் இந்திய அணி உள்ளது. அமெரிக்காவில் நடைபெற்ற லீக் போட்டிகளில் இந்திய அணி பும்ரா, முகமது சிராஜ், ஹர்ஷதீப் சிங் உள்ளிட்ட 3 முழுநேர பந்து வீச்சாளர்களுடன் 4வது பந்து வீச்சாளராக ஹர்திக் பாண்டியாவை பயன்படுத்தி இருந்தது. ஆனால் தற்பொழுது சூப்பர் 8 சுற்றில் வேகப்பந்து வீச்சாளர்களில் ஒருவரை நீக்கிவிட்டு சுழற்பந்து வீச்சாளரான குல்தீப் யாதவை அணியில் சேர்க்க வேண்டிய அவசியம் தற்பொழுது ஏற்பட்டுள்ளது. அதே சமயம் போட்டியின் சூழ்நிலைக்கு ஏற்ப அணியில் 3 வேகப்பந்து வீச்சாளர்களை மொத்தமாக 12 ஓவர்களை வீச தயாராக இருக்க வேண்டும். ஒருவேளை சில பிச்சுகள் சுழற்பந்து வீச்சுக்கு சாதகமாக இல்லாமல் மாறலாம். போட்டியின் பொழுது இடையே நடைபெறும் இதுபோன்ற மாற்றங்களை சமாளிக்க இந்திய அணி 3 வேகப்பந்து வீச்சாளர்களை அணியில் வைத்திருக்க வேண்டும். இந்த நிலையில் துணை கேப்டன் ஹர்திக் பாண்டியா கேப்டன் ரோஹித் சர்மாவின் தலைவலியை நீக்கியிருக்கின்றார். கடந்த 2024 IPL தொடரில் மோசமாக பந்து வீசிய ஹர்திக் பாண்டியா தற்பொழுது T20 உலகக்கோப்பை தொடரில் மிகவும் துல்லியமாக பந்து வீசி வருகின்றார். குறிப்பாக அவர் ஷார்ட் பிச்சாக பந்து வீசினாலும் கூட அதை சரியான விக்கெட்டுக்கு நேரான லென்த்தில் வீசுகின்றார். அதன் காரணமாக பேட்ஸ்மேன்கள் ரன் எதிர்க்க தடுமாறுகின்றனர். அதனால் அவருக்கு விக்கெட் எளிதாக கிடைக்கின்றது. குரூப் சுற்றில் நியூயார்க் பிச்சில் மிக சிறப்பாக செயல்பட்டு இருந்தார். கிட்டத்தட்ட அதே போன்ற பிச்சுகளே வெஸ்ட் இண்டீஸில் இருக்கும். ஒரு சில மைதானங்கள் மட்டுமே பேட்டிங்கிற்கு சாதகமான பிச்சுகள் இருக்கும். எனவே ஹர்திக் பாண்டியா நிச்சயமாக 4 ஓவர் வீசுவார் என்பதோடு விக்கெட்டையும் வீழ்த்தும் ஆற்றல் கொண்டவராக இருக்கின்றார் என்ற நம்பிக்கை ஏற்பட்டுள்ளது. எனவே அவரை நம்பி 3 வேகப்பந்து வீச்சாளர்களில் ஒருவரான முகமது சிராஜை நீக்க கேப்டன் ரோஹித் சர்மா முடிவு செய்துள்ளதாக கூறப்படுகின்றது. அதன் மூலம் அணியில் பும்ரா, ஹர்ஷதீப் சிங் மற்றும் ஹர்திக் பாண்டியா என்று 3 வேகப்பந்து வீச்சாளர்கள் இந்திய அணியில் இருப்பார்கள். சுழற்பந்து வீச்சில் குல்தீப் யாதவ், அக்சர் பட்டேல் மற்றும் ரவீந்திர ஜடேஜா ஆகியோர் அணியில் இடம்பெறுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. நடப்பு T20 உலகக்கோப்பை தொடரில் இந்திய அணியில் அதிக விக்கெட் வீழ்த்திய பந்து வீச்சாளர்களில் ஹர்திக் பாண்டியா மற்றும் ஹர்ஷதீப் சிங் முதல் இடத்தில் இருக்கின்றார்கள். இவர்கள் இருவருமே 3 போட்டிகளில் பங்கேற்று தலா 7 விக்கெட்களை வீழ்த்தியுள்ளனர்.